வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஸ்கோ யூடியூப் சேனல். புதுசா பேர் மாத்திருக்காங்க. நைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஸ்கோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேர்த்து டிஸ்கோ யூடியூப் சேனலுக்கு சேர்த்து சொல்லுங்க. டிஸ்கோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம டிஸ்கோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் பட்டன் இருக்கும், அதையும் அமுக்கிடுங்க. ஓகே ஓகே ஓகே, நீதான் ஃபர்ஸ்ட். என்ன தெரியுங்களா, அதான் நீதான் ஃபர்ஸ்ட் ட்ரூத் ஆர் டேட். ஓகேவா? அது உனக்கு ரெண்டு கேள்வி, எனக்கு ஒரு கேள்வி தான், இவனுக்கு ஒரு கேள்வி தான். ஸோ அந்த கேள்விக்கு உண்மையை பேசணும். அப்படி இருந்தால் உண்மை பேச முடியல அப்படின்னா ஒரு டேட், ஒரே ஒரு டேட் மட்டும்தான். சரியா? ஸோ நீ தான் ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி கேட்க. இல்லடா, ஃபர்ஸ்ட் நீ எங்களுக்கு பேருக்கு ஒரு கேள்வி கேட்கணும். ஃபர்ஸ்ட் நீ எனக்கு ஒரு கேள்வி, அப்படி இல்லைன்னா இவனுக்கு ஒரு கேள்வி கேட்கணும். நீங்க நினைக்கலாம் நீ எடுத்து வாய் உள்ள ஓட்டுவது. சரி கேளு. பேசுடா. அதான் சத்தியமா இந்த கேட்டிருக்காங்க. என்ன கேட்கறேன்னா, இப்ப நம்ம கிளாஸ் போய் ஒரு இன்டர்ன்ஷிப். ஸோ அதுல ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு லவ் பண்றானா இல்லையா, அதானே கேள்வி போட்டு கேட்கலாம். சொல்லலாம். நிச்சயமா இல்ல ப்ரோ, வந்து காலியா இருக்கலாம். நீங்க யாராவது நம்பாதீங்க, இது வந்து முற்றிலும் போய் நான் வந்து லவ் பண்ணல. இல்ல இல்ல, பிடிச்சிருக்கு ஆனா சம் ரீசன் கோசம் வேணாம். அதான் லவ் பண்ணா லவ் பண்ணலன்னு சொல்றேன், லவ் பண்றேன்னு சொல்றேன். பிடிச்சிருக்கு ஆனா இருந்தாலும் ஸ்டேஜ் போகணும். அவங்க வந்து பிடிச்சிருக்கு அந்த பொண்ணை, ஒரு சில விஷயத்து கோசம் வேணாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும். இந்த ஒரு ஆள் ரெண்டு கேள்விதான். உனக்கு வந்து ரெண்டு கொஸ்டின் வந்து இருக்கு. இவனுக்கு வந்து எனக்கு ஒண்ணு. இப்ப நீ வந்து கேட்டுட்ட, பதில் சொல்லிட்டான். இப்ப எனக்கு இவன் வந்து சொல்லி இப்படி அவங்கதான் வச்சு ஓகேனா கேளு. பிரச்சனை பண்ணி அந்த பிரச்சனையில ஒன்னா ரெண்டா உள்ளதை சொல்றேன். நிறைய அசிங்கப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா, ஒரு லவ் மேட்ரு தான் ஃபர்ஸ்ட் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு சும்மா போய் ரெஸ்ட் போகும்போது ஒரு பையன், என்னோட ஒரு சின்ன பையன் 9th படிச்சுட்டு இருக்கான். அவனை வந்து நான் வந்து கூட வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லி வா வந்து சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ரெஸ்ட் ரூம்லயே அடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் அசிங்கப்படும். இந்த கேள்வி வந்து நான் நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். அதில் வந்து எனக்கு கேட்கணும்னு தோணுது வந்து ரெண்டு கேள்வி இருக்கு. ரெண்டு கேள்வியுமே நான் அவனே கேட்குறேன். ஃபர்ஸ்ட், நீ எத்தனை பொண்ணை லவ் பண்ணிருக்க, எத்தனை பொண்ணை வந்து லவ் பண்ணி எடுத்துருக்க, அவனோட மனசை மாத்திருக்க. ஏன்னா வந்து நீ பேசுறதை வச்சு பார்த்தாலே தெரியுது நல்லா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த இது கேட்கலாம். எப்படி மனசை கேட்டுருக்க? நான் யாரையும் லவ் பண்ணல. நீங்க விட்டு இல்ல இல்ல பதில் சொல்லிருக்கா. நான் யாரையும் போயிட்டு நானா போயிட்டு லவ் பண்ணல. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், அவங்கதான் வந்து சொன்னாங்க, சோ நான் அக்செப்ட் பண்ணேன், அவ்வளவுதான். அப்ப இன்டர்ன்ஷிப் போறது நான் லவ்னு சொல்லவே இல்லையே. லவ் தான். நான் இப்ப லவ் சொன்ன பிடிக்கும், அவ்வளவுதான். இல்ல இல்ல, இன்டர்ன்ஷிப் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பிடிக்கும். மிச்சபதி தான் ஆரம்பிங்க. இப்போ வந்து என்னோட ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி தான் அசைதான். உனக்கு வந்து என்ன படுக்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி தான். என்ன கேள்வினா, 3 பேர் இருக்காங்க. யாருன்னு கேட்டா 3 பேர் புரியுதா?
3 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 3 பேரை உன் எதிர்கை இப்போ நிற்க வச்சு ஒருத்தவங்க சூஸ் பண்ணு. நீ வந்து யாரை சூஸ் பண்ணுவ? நான் தான் சொல்றேன். பி ஒன்று பிரீத்தி ஒன்று, K1 K2 யாரு? ஏன்டா அப்படி கேக்குற? கேஸ்ல மாட்டி பாருங்க. சொல்லு. K1 K1 எது பேர்? பேர் மென்ஷன் பண்ணுவாங்க. K1 K1 ஷோர். ரெண்டாவது யாரு முடியுமா? தமிழ். நான்டா உங்களுக்கு கேட்கணும். சப்போஸ் ஃபியூச்சர்ல உனக்கு என் சரிக்கோ சப்போஸ் உனக்கும் ஹெச்ஓடி சாருக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவேன்? நான் வந்து ஆரம்பிக்க யோசிச்சேன். சரி இது வந்து சரி ஃபுட்டே வந்து யாருக்கு எடுத்து வச்ச? நீங்க எந்த தருணத்தை வந்து அப்படி மாத்தீங்க? சரி நீ சொல்ல. இப்போ உனக்கு வச்சிருக்க நான் அதை கேட்கல. கல்யாணம் ஆச்சுன்னா இருடா. இப்ப அவன் கேட்டான், கேள்வி கேட்டான். அதாவது ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு கேள்வி. கல்யாணம் ஆயிடுச்சு. ஒருவேளை கல்யாணம் ஆச்சுன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? அந்த ஒரு உணர்ச்சி இருக்கும்ல. ஸோ அப்படிதான் கேட்க. சப்போஸ் ஆயிடுச்சுன்னா நீ வேலை ஸ்கிப் பண்ணி வேலை கழிவு வச்சுக்கலாம். ஸ்கிப்பா ஷோரா? உனக்கும் இன்டர்ன்ஷிப் பத்தியா நேம் சொல்றியா? உனக்கு சொன்னால கார்த்திகானே. சரி நானே சொல்றேன். சப்போஸ் அவங்க வீடியோ பார்த்தாங்க. சரி சரி ஓகே. நான் யாரையும் மென்ஷன் பண்ணல. நிறைய மென்ஷன் பண்ணிக்கிறேன். போட்டுக்காங்க மட்டும். இப்போ சப்போஸ் போட மாட்டான். சொல்ல முடியாது மேரேஜ் ஆயிடுச்சு. ஆகாதுன்னு சொல்லாத. அதாவது ஹெச்ஓடிக்கு உனக்கு ஆகும் சொல்லும் போது சொல்லு. ஹெச்ஓடி தான் தூக்குதா? சொல்லு. உனக்கும் மேபி ஃபியூச்சர்ல ஃபியூச்சர்ல மேரேஜ்னு ஒன்று ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணலாம்? எப்படி ஃபீல் பண்ணுவேன்? ஏன்னா வந்து நீ சொல்லிடல. ஆமா. ஸோ அதான் நான் வந்து கேட்குறேன். சப்போஸ் மேபி அந்த இது அப்படிதான் மாறிட்டாங்க. நடக்காதுன்னு நடந்துருச்சு. அது வந்து அதாவது வந்து அவனுக்கு சொல்லி சொல்லும்போது இந்த கான்ஃபிடென்ட்டா நடக்காது. டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன். டிவோர்ஸ் பண்ணுவாங்களா? அவன் சொன்னது எப்படி இருக்கு? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? அதான் எனக்கு கேட்குறேன். ஆக்சுவலி அதான் கேட்டேன். இவங்களும் அதான் கேட்குறேன். நான் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கேன். நடக்காது அப்படின்னு சொல்லி நடக்காதுன்னு சொல்லு. அப்போ ஹெச்ஓடி வந்து ஸ்ட்ராங்கா இல்லை. அப்போ ஹெச்ஓடி வந்து ஃபியூச்சர்ல மேபி மேரேஜ் ஆயிடலாம். சொல்றா ஃபியூச்சர்ல பேர் என்ன? சொல்றா என்ன? ஜானகி தமிழ் செல்வன். தமிழ் செல்வன் ஜானகி. அப்ப கூட நீ அவங்க கூட இல்ல கல்யாணம் நடக்காது ஸ்ட்ராங்கா சொல்லல. நடக்கும். அப்புறம் 90% வாய்ப்பு இருக்கு நடக்கிறதுக்கு. அங்குடா ஆக்டிங்ல வஸ்துடா. சரி சொல்லு. என்ன சொல்லு? நடந்துருச்சு. அவங்களாம் நடந்துருச்சு. டாக்டர் என்ன பண்ணுவோம்? நான் அக்செப்ட் பண்ணிட்டு போக வேண்டியது. நடந்துருச்சு. இது மேலே என்ன பண்ண முடியும்? அதுதான். ஸோ நீ அப்படி ஆமாம் அப்படி அதுதான் அப்படி இருக்காது. இந்த ஒரு செகண்ட் தான். ஸோ அப்போ நீ இதுவாக நானும் மாட்டேன். அவங்க அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க
மறுபடியும் கேள்வி அமைச்சிருக்கோம் வீடு நம்ம ஸோ அவ்வளோதான். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. யார் உனக்கு ஒரு கும்புறு குச்சி கொடுத்து ஆரம்பி உனக்கு தான் கேள்வி சிரிக்கிற. சரி ஓகே. சரி ஓகே. உனக்கு எப்போ நான் வெக்கப்படலாம். உனக்கு எப்பத்திலிருந்து மாதேஷை பிடிக்க ஆரம்பிச்சு எப்போ அந்த கணக்கு வந்து நல்லா பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா கல்யாணமே ஆயிடுச்சு. என்னடா சொல்லு. உனக்கும் மாதம் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? இது என்னோட கேள்வி. உன்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி உனக்கு எப்பத்திலிருந்து மாதேஷை பிடிக்க ஆரம்பிச்சது? உனக்கு எப்பத்திலிருந்து மாதேஷை பிடிக்க ஆரம்பிச்சது? இப்போ ஏன் வந்து உனக்கும் மாதேஷுக்கும் உங்களை தொடர்பு வந்து கட் ஆயிடுச்சு? ஏன்னா இப்போ சந்தோஷப்பட போகிறத நான் கேள்விப்படுறேன். சரியாடா பதில சொல்றேன். என்னடா சொல்றீங்க? உனக்கும் மாதேஷும் ஏன் டிவோர்ஸ் ஆச்சுன்னு சிம்பாலிக்கவா? இங்கே அவ்வளோ அதாவது மோகன் இல்ல நீ வந்து எதுவும் இல்ல ஆயிடுச்சு. ஆயிடுச்சுன்னா நீ சொல்லக்கூடாது. இது கேள்வி. இது கேள்வி அவன் கேள்வி. நான் தான் கேட்டேன். நான் தான் கேட்டேன். ஏன் ஆயிடுச்சுன்னு கேட்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சு நான் கேட்டேன். கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு அப்புறம் முடிச்சு. உனக்கும் மாதேஷுக்கு ஏன் நடுவில் வந்து ஒரு கேப் பிரிவு வந்து இதுக்கு முன்னாடி எப்படி ஒன்று சேர்ந்து ரெண்டு பேரும் எவ்வளோ பேசு எப்படி ஒன்று சேர்ந்தீங்க? இப்போ எதுக்கு வந்து சந்தோஷ் கொடுக்க வேண்டாம் மாமா கொடுக்க மாதிரி? நல்ல கேள்விக்கு நல்ல பதில். என்னடா பேசுறீங்க? ஒன்றும் புரியல. என்ன பதில சொல்லு. அதுக்கு என்னடா பதில் சொல்றீங்க? அதை பத்தி எனக்கு தெரியாது. பதில் சொன்னால ஒண்ணு இல்லடா இருந்துருச்சு. அவன் சொல்லல. இப்போ ஃபுட்டேஜ் போட சொன்னேன். கேட்ட கேள்வி பதில் ஃபுட்டேஜ் போட சொன்னேன். நடுவில் ஃபுட்டேஜ் போட சொன்னேன். அவனுக்கு சாப்பிடுவான். அவனுக்கு சண்டி சாப்பிடுவான். அதெல்லாம் போட சொல்லுவான். சரி சொல்லு என்ன ரீசன்? சிம்பிளா முடிச்சுட்டு போடா. அவன் சொன்னாதான் சொல்லிட்டு போடா. மைக்கு தப்பிட்டு ஆட்டாதா நாய்ஸ் ரீசன் என்ன ஒன்றும் ஒரு அடி பிடிச்சி திரி விட்டாங்க. இதுக்கு சரியா கோஆப்ரேட் பண்ணாங்க. சரி பாருங்க. கோஆப்ரேட் பண்ணாத ஒரு நாள் வந்து இன்டர்ன்ஷிப் கிளாஸ் போயிருந்தோம். பட்டம் இன்டர்ன்ஷிப் கிளாஸ் போயிருந்தோம். கிளாஸ் போயிட்டு வீட்டுக்கு போகிற டைம் வருது. எல்லாரும் போய் தண்ணி நான் போய் தண்ணி வேலை பண்ணிட்டு குடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் விஷ்ணு தண்ணி கேட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இவரு தண்ணி மூத்த பிடிச்சி நான் சொன்னேன். அவன் எவ்வளவு கோச்சிட்டு போயிட்டான். கேட்டா முஸ்லிம் ரோட்ல தண்ணி வாங்கி நான் ஃபர்ஸ்ட் குடிச்சேன். நெக்ஸ்ட் என்ன ஆச்சு? அவன் வந்து வாங்கிட்டான். வாங்கின உடனே எவ்வளோ நான் குடிச்ச திரும்ப தண்ணியும் இதுக்கு இப்படி மூத்த பற்றி குடிக்க போயிட்டான். அப்போ அவனோட இதுக்கு நீதான் காரணம். ஆமா எங்க போய் பிரிஞ்சிருக்காங்க நான் தான். ஸோ மன்னிப்பு எழுதிக்கிறேன். வேணும்னா திருப்பி 2 பேர் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் குழுவாங்க பீச்சி பாலும் தான் என் டிக்கெட் கொடுத்துருவோம். ஓகேவா? அவன் ரெசார்ட்டே கூப்பிட்டு நான் ரெசார்ட்டே தெரியுதா? எனக்கு என்ன கேள்வி? எனக்கும் இல்லைல்ல. ஸோ எனக்கும் வந்து இல்லைன்னா 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ஃபர்ஸ்ட் வீடியோ அதே ஒன்றும் பார்க்கலாம். அது 2 நிமிஷம். ஸோ அவ்வளோதான். வேற கேட்குறீங்களா? வேற ஏதாச்சும் நம்ம பசங்க ஏதாச்சும் கேட்குறீங்களா? அடுத்த வீடியோல வந்து ஒருத்தன் கண்டென்ட் போட்டுன்னு நல்லா கொண்டு ஒருத்தன் வருவான். அவன் கிட்ட வந்து மாதிரி 4 கேள்வி கேட்கணும். இன்னொருத்த சந்தோஷமா இருக்கான். நீ ஏன்னா நடுவில் கூட்டு வராம 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கேள்வி கேட்கிறோம். மேபி பாப்பான் அந்த வீடியோவை பார்த்தானா கமெண்ட்ல சொல்லிப்போம். ஓகேவா? நீ ஏன்னா எதுக்கு 2 பேர் அதை கொடுக்கல அவரை இல்லாத ஒரு இருக்கிற மாதிரி பண்ணி மூச்சை பார்த்துக்கலாம். சரி ஓகே. என்னடி சொல்றீங்க? அவ்வளோதான். ஓகேவா? முடிஞ்சிருச்சா? கடைசியா ஃபைனல் சொல்லு எல்லாரும் தனித்தனியாக சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்
லைக் பிடிக்கும். ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கமெண்ட் மெசேஜ் சொல்லிக்கலாம். லைக், கமெண்ட், ஷேர் உங்களுக்கு மொத்தமா subscribe. சப்ஸ்கிரைப் பண்ணி 3 சேர்த்துக்கலாம். சரி ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு நீங்க கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.